வணக்கம். என் பெயர் மனிஷா. நான் இங்கே கூறப்போகிறது ராமாயணத்தில் ராமன் பிறந்த பகுதியாகும். அயோத்தியாவின் தசரத ராஜாக்கு 3 மனைவியாகும். கௌசல்யா, கைகை மற்றும் சுமித்ரா. ஏன்னா தசரத ராஜாவுக்கு ஒரு சங்கடம் இருந்தது, குழந்தை பிறக்கவில்லை என்று. அப்போ அந்த முனிவர் சொன்னார், நீங்கள் ஒரு பூஜையை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். தசரத ராஜாவும் பூஜையை செய்தார். பூஜை முடிந்தனவும் அதுக்குள் இருந்து ஒரு தேவதை கை நிறைய பாயசம் கொண்டு வந்து தசரத ராஜா கிட்ட சொன்னார். தசரத ராஜாவே, இது உன் 3 மனைவிகளுக்கும் சரிபாதியாக பிரித்து கொடு என்று சொன்னார். தசரத ராஜாவும் சரிபாதியாக பிரித்து கொடுத்தார். அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது. கௌசல்யாக்கு ராமனும், சுமித்ராக்கு லக்ஷ்மணனும், பரதனும், கைகேய்க்கு சத்ருகரனும் இருந்தார். அவர்கள் பெரியவராய்விட்டு அம்பு பயிற்சி எடுத்தார். இப்போ அவர்கள் அழகாக அம்பு விடுகிறார். அப்போ அந்த முனிவர் வந்து சொன்னார், தசரத ராஜாவே, உங்களின் மகன்களின் உதவி எங்களுக்கு வேண்டும். உங்கள் மகனின் உதவிகள் எங்களுக்கு தர முடியுமா? தசரத ராஜாவும், சரி, எனது மூத்த மகன் ராமனையும் சிறிய மகன் லக்ஷ்மணனையும் உங்கள் கூட நான் விடுகிறேன். அவர்கள் காலை மாலை என்று பயணத்தை ஆரம்பித்தார். முனிவரோட வீட்டுக்கு போய்விட்டார். அவர்கள் மாறிய நிறைய முனிவரும் இறந்தார். அவர்கள் பூஜையை முடிக்க 7 நாள் ஆகும். 7ஆவது நாள் பூஜையை முடிந்தது. 2 மிருகங்களும் அங்கே வந்தது. முதலாக வந்த மிருகத்தை ராமன் அம்பு வைத்து விட்டார். 2ஆவதாக வந்த மிருகத்தை லக்ஷ்மணன் அம்பு வைத்து விட்டார். 2 மிருகங்களும் அங்கே இருந்தது. இது நமக்கு என்ன புரியுது? எது செய்தாலும் நம்ம தைரியமாக செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.